ஐயோ அங்கே நேரு இருக்கார், எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருலேருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோரில் ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ உன் கட்டமைப்புலாம் தூக்கி எறிவார். உன் பொதுச் செயலரில் தூங்க முடியாமல் எந்திரிக்காம, அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளோ மேட்ரு? ஏன் பொதுச் செயலரை பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சியை உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல் உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல் இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியானம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பார்க்குறேன். அண்ணன் பார்க்குறாரு, என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதில் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வராங்க, கத்தி எடுத்துகிட்டு வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதில் 5000 பேர்த்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. எங்கள் பாதுகாப்பு. என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம். சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல். இப்போ கூட எஸ்ஓபி வந்து போட்டோம், நம்ம நிர்மல்குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவரு ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போகிற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளை காணும், ரைட்லயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே, புளியை பார்த்து. எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது. அவர் ஏர்போர்ட் இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடனா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட்டு பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி வந்து பாக்காங்க. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூரை முடங்கி போயிடும்.